செம்ம டேஸ்ட்டில் வீதி ஃபுல்லாக மணக்கிற மாதிரி இன்றைக்கி செம்மையான ஒரு சிக்கன் பிரியாணி தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தாங்க இந்த பிரியாணி செஞ்சுருக்கோம். 150 ரூபாய்க்கு இந்த பிரியாணி ஒர்த்தாகுங்க. டேஸ்ட்டில் மட்டும் யாருமே குறை சொல்ல முடியாதுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரியாணிக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பட்டை சோம்பு போட்டு நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு புதினா 3 பேஸ்ட் மாதிரி தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி குக்கரில் தாங்க பிரியாணி செய்ய போகிறோம். ஒரு குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்திக்கோங்க. கடலெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நெய் அதே மாதிரி ஒரு 6 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இந்த நெய்யும் கடலெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஏலக்காய் 2, நட்சத்திரப்பூ 2, கிராம்பு, கல்பாசி, பிரியாணி இலை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதங்கினதுக்கப்புறமா சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்திக்கங்க. இது கூட 4 பெரிய வெங்காயத்தை பீஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்தி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் 6 மிளகாய் சேர்த்திக்கங்க. ஒரு நல்லா கிளறி விட்டுருங்க. இது கூட ஒரு 7-8 தக்காளியை பீஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திக்கங்க. மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே வந்து பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, பட்டையும் சோம்பும், அதை எடுத்து உள்ள சேர்த்திக்கங்க. கிளறி விட்டுருங்க. அதையும் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு கிளறி விடுங்க. பிரியாணி மசாலா ஒரு பாக்கெட் அப்படியே போட்டுருங்க. சிக்கன் மசாலா 10 ரூபா பாக்கெட், சின்ன பாக்கெட் ஒரு பாக்கெட் சேர்த்து விட்டுருங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன். அவ்வளோதாங்க. இதை நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா மசாலா பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் வந்து புதினா தலை, கொஞ்சோண்டு புதினா தலை உள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சு இல்லைங்களா, இஞ்சி பூண்டு புதினா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வாங்கிட்டு வந்த சிக்கன், இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் தான் நாங்கள் எடுத்துருக்கோம், அந்த சிக்கன் உள்ளே போட்டு கிளறி விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு சேர்த்திருக்கோம். இப்போதைக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திக்கங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா தயிர் 1 கப்பு தயிர் உள்ள சேர்த்திக்கங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு அரை லெமனை மட்டும் சேர்த்து பிழிஞ்சு விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து 2 டம்ளர் தண்ணி வந்து உள்ளே சேர்த்திக்கங்க. கொதி வந்ததுக்கப்புறமா தண்ணி குடிக்கிற பெரிய டம்ளரில் தான் இன்றைக்கி அரிசி அளந்துருக்கோம். அந்த அரிசி நல்லா கழுவி 3 டம்ளர் அரிசி வந்து உள்ளே சேர்த்திக்கங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. 3 டம்ளர் அரிசிக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து 2 டம்ளர் தண்ணி வந்து நம்ம ஊற்றிட்டோம். இது கிளறினதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கக்கூடிய தண்ணி 4 டம்ளர் தண்ணியும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டு உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது கூட ஃபைனலாக கொத்தமல்லி தழை 2 கொத்து போட்டு குக்கர் மூடி வச்சுருங்க. ஒரு 2 விசில் விட்டு குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிங்கன்னா வீதி ஃபுல்லாக பிரியாணி வாசனை தூக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பிரியாணி வந்து ரெடி. இந்த பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் 4 பேர் இருந்தாலும் ஒரு வேளைக்கும் கூட இந்த பிரியாணி பத்தாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. 100 ரூபா 150 ரூபா கொடுத்து கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு அந்த பிரியாணி ஈவினிங் வரைக்கும் செரிமானம் ஆகாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருப்போம். கடையில் பிரியாணி சாப்பிட்றதுனால தேவையில்லாமல் மசாலாலாம் கலக்கிடுறாங்க. அதனால் ஈவினிங் வரைக்கும் தண்ணி தான் எடுத்துகிட்டே இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் ஒரு நாளாவது இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள். அப்புறம் நீங்களே கடைக்கு போய் பிரியாணி சாப்பிடணுங்கிற ஆசையே போயிடும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபைனலாக அவ்வளோதாங்க. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தாங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்களுடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.